எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் சுதாவின் கணவர் விஜயன் கடந்த 2008ஆம் ஆண்டு கோட்டூர்புரம் அருகே காரில் சென்று கொண்டிருந்த விஜயனை வழிமறித்த மர்ம கும்பல் இரும்பு கம்பியால் அடித்து படுகொலை செய்தது. இந்த வழக்கு விசாரணை கோட்டூர்புரம் போலீசாரிடமிருந்து பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் விஜயன் மனைவி சுதாவின் தங்கை பானு கூலிப்படை மூலம் விஜயனை கொலை செய்ததும், கருணா என்ற காவலர் கூலிப்படையை அமர்த்தி கொலைக்கு உதவியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுதாவின் தங்கை பானு, காவலர் கருணா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த சுரேஷ், கார்த்தி, சாலமன், தினேஷ், வெங்கடேஷ் உள்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் 7 ஆண்டுகளுக்கு பின் இன்று தீர்ப்பு வழங்கியது. கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் குற்றவாளிகள் 7 பேருக்கும் 10,000 அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். விஜயன் கொலை வழக்கில் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு ஆறுதல் அளிப்பதாக அவரது மனைவி சுதா உருக்கத்துடன் தெரிவித்தார். எந்த ஃபேமிலியிலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவர் திருப்பி வரப்போகிறதில்ல. ஆனால் 8 வருஷமாக கேஸ் நடக்குது. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விட்னஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்டைல் கூட ஆக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் பிபி விஜயராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிபிசிஐடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்பினது வீண் போல. எனக்கு நியாயம் கிடச்சிருக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட். சென்னை முதன்மை செஷன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் போனா என்பவர் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை. அவர் தலைமறைவாகிவிட்டார். மீது 7 பேர் மீது இந்த கேஸ் நடந்தது. நீதிபதி அவர்கள் இன்றைக்கு தி ப்ராசிக்யூஷன் ப்ரூவ்ட் த கில்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது அரசு தரப்பிலே குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்ட 7 பேருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். இது ஒரு சிபிசிஐடி விசாரித்த இந்த ஒரு வழக்கு ஒரு மிக சிக்கலான, சவாலான ஒரு வழக்கு. கடந்த 8 வருடமாக ஒரு சிறு விஷயத்திற்கே உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற படிக்கட்டுகளை எல்லாம் தொட்ட ஒரு கேஸ் இது. விஜயன் கொலை வழக்கில் தலைமறைவான மற்றொரு குற்றவாளி புவனேஸ்வரியை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். போலீஸ் தன்னை நெருங்குவதை தெரிந்து கொண்ட புவனேஸ்வரி என்பவர் தலைமறைவாகிவிட்டார். அவர் சவுதி அரேபியாவிலே மதம் மாறிக்கொண்டு அங்கே இருப்பதாக சிபிசிஐடிக்கு தெரிய வந்துள்ளது. அவரை இந்தியாவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அது குறித்து வேறு எதுவும் நான் கருத்து தெரிவிக்க முடியும். இல்லை, அது குறித்து நான் சொல்லக்கூடாது சார். இல்லை, இன்டர்போல் மூலமாக அவரை கொண்டு வருவதற்கான பல நடவடிக்கைகளை சிபிசிஐடி செய்து வருகிறது. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இந்தியா வந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்.